ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி August 8 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். SBI Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு IPO 2 days பிஃபோர் தான் லிஸ்ட் ஆச்சு. அது ஒரு ஷார்ப் ரேலி ஆயிருக்கு. அது என்ன IPOன்னு பார்க்கலாம். அதனால் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் இன்றைக்கி மட்டும் 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 9% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். தொடர்ந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான 5 பாயிண்ட்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 9% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. ஒரு ஹெவி ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே தான் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 49% இயர் ஆன் இயர் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 31% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 38% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. 500 crore வந்து பே பண்ணி பேங்க் லோனை அடைச்சிருக்காங்க. இப்போ உள்ள Q1 ரிசல்ட்டை விட இன்னும் Q2 ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபெஸ்டிவ் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் நல்ல ரிசல்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் ஷேர் 2020 பார்த்தீங்கன்னா 32% தான் இருந்திருக்கு. 2025 இப்போ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1800 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக US பிரசிடென்ட் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்னால ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ்க்கு போட்ட டேரிஃப்னால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட இம்பேக்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த ட்ரம்ப் டேரிஃபோட எஃபெக்டால் அவங்களோட சேல்ஸ் வந்து பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு துபாயில் உள்ள மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ ட்ரம்ப் டேரிஃப் இம்பேக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக துபாயில் உள்ள மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி 8% வரைக்கும் மார்னிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 800 வரைக்கும் போயிருக்கு. RBI இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் பேங்க்காக ஆகலாம்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் பாசிட்டிவ் ஃபார் லாங் டேர்ம் சொல்லிட்டு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டார்கெட் 979 per ஷேர் சொல்லியிருக்காங்க. மார்னிங் 8% இன்க்ரீஸ் ஆகிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் நான் பார்க்கும்போது 1%ல் தான் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. JK டயர் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட இம்பேக்டாக ஷேர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட் ப்ராஃபிட் 21.8% கம்மியாயிருக்கு. 211 crore 165 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3869 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 19.6% கம்மியாயிருக்கு. 402 crore தான் கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜினும் 13.7% 10.4% கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல JK டயர். MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் August 2025 ரீபேலன்சிங் பண்ண போகிறதுக்கான எது ஆட் பண்ண போகிறாங்க, எதுவும் ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு ரீபேலன்சிங் கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனிஸ் பார்க்கலாம். ஸ்விக்கியை ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. விஷால் மெகாமார்ட்டை ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸை ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹிட்டாஜி எனர்ஜி இந்தியாவை ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை MSCI குளோபல் இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ மணி இன்ஃப்ளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $289 million வரைக்கும் இன்ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஸ்விக்கிக்கு 258 million சொல்லியிருக்காங்க. ஃபார் விஷால் மெகாமார்ட் அண்ட் $233 million வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் ஹிட்டாஜி எனர்ஜி இந்தியாவுக்கு $230 million வரைக்கும் மணி இன்ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 இதை ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சோனா BLW ப்ரிசிஷன் அண்ட் தெர்மாக்ஸை MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்லேருந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் August 2025க்கு. மூடிஸ் இந்த US போடுற டேரிஃப் ஆன் இந்தியானால ஸோ 50% டேரிஃப் ஆன் இந்தியன் குட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் க்ரோத் இன் இந்தியாவில் ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. GDP க்ரோத்தும் 0.3% வரைக்கும் கம்மியாகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க மூடிஸ். SBI Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் வந்து ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
நெட் ப்ராஃபிட் 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 16,964 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 19,160 crore. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 41,072 crore கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,759 crore கொடுத்துருக்காங்க. என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.47% கொடுத்துருக்காங்க. கிராஸ் என்பிஏ மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.82%லேருந்து 1.83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11%. டொமஸ்டிக் லெவலில் கார்ப்பரேட் லோன் வந்து 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டொமஸ்டிக் லெவலில் ரீட்டைல் பர்சனல் லோன் புக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12.6%. டெபாசிட்டும் 11.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலாக. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக நெகட்டிவில் இருந்ததால் எந்த ரிசல்ட் ரியாக்ஷனுமே இன்றைக்கி எதுக்குமே இல்லை, எல்லாமே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கோரமண்டல் இன்டர்நேஷ்னலில் டாக்டர் ரகுராம் தேவர்கொண்டான்றவங்க ரிசைன் பண்ணுறாங்க. அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் சிபிசி பயோ அண்ட் ரீட்டைல். ஸோ அந்த பொசிஷன்லேருந்து ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெசிக்னேஷன் கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதனாலன்னா இவங்கள நாமினியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க NACL இண்டஸ்ட்ரீஸ் போர்ட் லிமிட்டடில். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த போஸ்டர் ரிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டாக்டர் ரகுராம் தேவர்கொண்டா. ஸோ போர்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் August 8 தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதில் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 25.8 crore ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. இப்போ நெட் லாஸ் 224 crore சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 7.5% கம்மியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2% கம்மியாக இருக்குது. கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.89%லேருந்து 2.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 0.98% கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 305 crore-லேருந்து 612 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபிபீம் அவென்யூஸ் அவங்களோட காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸை ரெட்டிஃப்க்கு செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் 800.39 crore பண்ண போகிறாங்க. இதில் 400 crore கேஷாகவும் அனதர் 400.39 crore ஈக்விட்டியாகவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபிபீம் ஹோல்டிங் இன் ரெட்டிஃபில் பார்த்தீங்கன்னா அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 82லேருந்து 83% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஃபிபீம் ரெட்டிஃபை கண்ட்ரோலில் வச்சுருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேக் இன்க்ரீஸ் மூலமாக. ஸோ இது மூலமாக இன்ஃபிபீம் பேமெண்ட்ஸ் அண்ட் ஏஐலாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெட்டிஃப் காமர்ஸ் சைடை ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் 60 days அப்ரூவல்லேருந்து 60 daysக்குள்ளே க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒக்காட் ஃபார்மா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் ப்ரைஸ் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டர்லேயே 14 crore லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ் வைடன் ஆகிருக்கு. 90 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ். ரெவன்யூ 0.14% கம்மியாயிருக்கு. எபிடா 20.9% டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜின் 12.3%லேருந்து 9.8% கம்மியாயிருக்கு. ஒரு ரோஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒக்காட் ஃபார்மா. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ் இவங்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 52 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ 118 crore லாஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 33.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 18.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 4.7%லேருந்து 4.2% கம்மியாயிருக்கு. KRBL Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 74% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 32% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்டில் மட்டும் இவங்களுக்கு ரெவன்யூ 98% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக்கில் இவங்களால் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ. எபிடா 64% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 193 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 9.8%லேருந்து 12.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க 3.50 per share. இதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 17 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் KRBL. இன்றைக்கி மட்டும் 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 426 per share வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் வந்து இது வரைக்கும் 36% இந்த இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ 3% ரைஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணுற போது. ஸோ நிஃப்டி 50s வந்து 3% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் மட்டும் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹைடெக் பைப்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20.9 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 791 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 17.5% ஆப் 34.9 crore 41 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 4.8% 5.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஏன் ஃபெல் ஆகுது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ரம்ப்போட இந்த யூஎஸ் டேரிஃப் ஆன் இந்தியா 50% கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் அது ஒரு ரீசன். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மணியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. வீக் Q1 ரிசல்ட் இருக்குது. மெனி கம்பெனிஸ் வந்து டிஸப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம மணி வீக்கன் ஆகிட்டுருக்கு. இந்தியன் ருப்பி வீக் ஆகிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் சார்ட்ஸ் எல்லாமே வீக் ஆகிட்டுருக்கு. ஸோ Q1 ரிசல்ட்ஸ்லாம் வீக்காக இருக்கிறதுனால ஐடி அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு காரணம் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு. NSDL ஷேர் IPO ஸோ 2 days பிஃபோர் தான் லிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த IPO 880 லிஸ்ட் ஆச்சு. 10% ப்ரீமியமில் தான் லிஸ்ட் ஆச்சு. இன்றைக்கி அவங்களோட அப்பர் பிராண்ட் பார்த்திங்கன்னா 800. ஸோ அதுலேருந்து 67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1342.60 per ஷேர் வரைக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் 8 போயிருக்கு. இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு NSDLோட ஷேர் ப்ரைஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.